ஜப்பான் பீப்புள் எப்படி வேர்ல்டுல மோஸ்ட் டிசிப்ளின்ட், மோஸ்ட் பொலைட் அண்ட் மோஸ்ட் ப்ரொடக்டிவ்னு யோசிச்சிருக்கீங்களா? டெய்லி லைஃப்ல கொஞ்சம் ஜப்பானீஸ் ஹேபிட்ஸை ஆட் பண்ணனா லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோல டாப் ஜாப்பனீஸ் லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜப்பான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளீனஸ்ட், சேஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆர்கனைஸ்டு கண்ட்ரி. அவங்க சக்சஸ்க்கு காரணம் என்னன்னு தெரியணுமா? இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்களும் ஜாப்பனீஸ் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, கைசன், டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட். ஜப்பானோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஹேபிட் தான் கைசன், மீனிங் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி. பெரிய சேஞ்ச் உடனே வேண்டாம், டெய்லி 1% இம்ப்ரூவ் ஆனா போதும். எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்ல டெய்லி 10 மினிட்ஸ் ஸ்டடி ஆர் 10 புஷ்அப்ஸ் ஆர் டெய்லி 5 பேஜை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்க டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நீங்க செய்யற ஒர்க்ல மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பிக் சக்சஸ். ஜப்பான் கம்பெனில எம்ப்ளாயிஸ்க்கு டெய்லி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதான் ரீசன் அவங்க சிஸ்டம் ரொம்ப ஸ்மூத், ரொம்ப எஃபிஷியன்ட். ஸோ நீங்களும் கைசனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல் ஸ்மாலா இருக்கட்டும், கன்சிஸ்டன்சி தான் பவர். நம்பர் 2, ஓசோஜி, கிளீனினஸ் மைண்ட் செட். ஜப்பான்ல கிளீனினஸ் சொன்னா இட்ஸ் நாட் டர்ட்டி, இட்ஸ் எமோஷன். பப்ளிக் பிளேசஸ்ல அவங்க த்ரோ பண்ண கூட யோசிப்பாங்க. கிளீன் ஸ்பேஸ் தான் கிளீன் மைண்ட தரும். வீடு சுத்தம்னா மனசு சுத்தம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. ரீசெண்டா கூட சில இன்ஃபுளுசர்ஸ் வெறும் சாக்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு நடந்து காட்டியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நீட் அண்ட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்பர் 3, இச்சிகா இச்சி, லைவ் த மொமெண்ட். ஜப்பான்ல ஒரு பியூட்டிஃபுல் பிலாசபி இருக்கு, இச்சிகா இச்சி, திஸ் மொமெண்ட் வில் நெவர் கம் அகெயின். நம்ம லைஃப்ல டெய்லி பிஸின்னு இருப்போம், பட் ரியல் மொமெண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம். ஃபேமிலி டைம்ல போன்னு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ பிஸியாகும், ஒர்க் டைம்ல ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம். இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, 1 மொமெண்ட் 1 ஃபோக்கஸ். டீ செரிமனி கூட அவங்க எப்படி ஃபுல் கான்சென்ட்ரேஷனா இருப்பாங்கன்னு தெரியுமா? அதுதான் அவங்க ஹேபிட். நம்பர் 4, பெண்டோ பேலன்ஸ். ஜப்பான்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு ஹேபிட் பெண்டோ பேலன்ஸ். அவங்க லஞ்ச் பாக்ஸ் அது ஜஸ்ட் ஃபுட் இல்ல, ஒரு லைஃப் லெசன். ஜப்பான் பெண்டோ பாக்ஸ்ல கலர்ஸ், நியூட்ரிஷன், குவான்டிட்டி எல்லாம் பேலன்ஸா இருக்கும். ரைஸ், வெஜிடபிள்ஸ், புரோட்டீன்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ஐட்டம் அதிகம்னா ஒரு ஐட்டம் கம்மின்னு இருக்காது. பிகாஸ் அவங்க பிலீவ் பண்ற மெசேஜ், லைஃப்ல பேலன்ஸ் இருந்தாதான் ஹாப்பினஸ், ஹெல்த், ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் வரும். நம்ம டெய்லி லைஃப்ல பார்த்தா ஃபுல் டே ஒர்க்னு இருப்போம். இன்னும் சம் டேஸ் ஃபுல் ஃபோன், சோஷியல் மீடியான்னு இருப்போம். சம் டேஸ் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுவோம், சம் டேஸ் ஸ்லீப்பையும் ஸ்கிப் பண்ணுவோம். பெண்டோ ஹேபிட் சொல்ற மெசேஜ் என்னன்னா, ஒரு சைடு அதிகமாகும் போது லைஃப் இம்பேலன்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் வரும். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகம்னா ஹெல்த் டவுன் ஆகும். ஸ்லீப் கம்மினா மைண்ட் ஸ்லோ ஆகும். டெய்லி 2 ஸ்மால் பேலன்சிங் டிசிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 5, ஒமோண்டென்ஷி. நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஹார்ட்ல இருந்து கைண்ட்னஸ் வரும். நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்ணனா அதுல ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. இதுதான் அவங்க சீக்ரெட். ஜப்பான்ல நிறைய டீ ஷாப், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஈவன் ஸ்மால் ஷாப்புக்கு கூட போய் பார்த்தா அங்க சர்வீஸ் ரொம்ப பொலைட்டா இருக்கும். ஸ்மைல் பண்ணிட்டு வருவாங்க, ஜென்டிலா பேசுவாங்க. கஸ்டமருக்கு ஹாப்பி தான், ஃபுல் ஃபோக்கஸோட இருப்பாங்க. பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அவங்க ஒர்க் ரேட்டிங்கோ பப்ளிசிட்டிக்கோ இல்லை, அவங்க ஹேபிட்டை தான் பில்டு பண்றாங்க. நம்பர் 6, ஷின்ரின் யோகு. ஜப்பானீஸ் பீப்புள் டென்ஷன் டைம்ல ஃபாலோ பண்ற சிம்பிள் ட்ரிக் பட் பவர்ஃபுல் ஹேபிட் தான் ஷின்ரின் யோகு. அப்படின்னா ஃபாரஸ்ட் பாத்திங். இது பாத்னா வாட்டர் இல்ல, பாத்னா நேச்சுரலா இம்மர்ஸ் ஆகுறது. ஃபாரஸ்ட் ஆர் பார்க்ல போயிட்டு ஸ்லோ வாக் பண்ணிட்டு பேர்ட் சவுண்ட் எல்லாமே ஃபீல் பண்றது. யூஸ்வலி நம்ம பார்க்குக்கு போனா போனை செக் பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணுவோம். ஆனா ஷின்ரின் யோகுல அதெல்லாம் வேண்டாம். எவ்ரிதிங் ஸ்லோ அண்ட் மைண்ட்ஃபுல். போனை சைலண்ட்ல போட்டுட்டு காம் வாக் பண்ணுங்க. வாக் பண்ணும்போது நேச்சரோட ஃபீலிங்கை அப்சர்வ் பண்ணுங்க. ஃபாரஸ்ட்ல நேச்சர் வாக் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். இதை ஃபாலோ பண்ணுனா ஃபுல் டேயும் பாசிட்டிவ் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். நம்பர் 7, ககிபு. ஜப்பான் பீப்புள் ஃபாலோ பண்ற ஒரு சூப்பர் சிம்பிள் மணி ஹேபிட் இருக்கு, அதுதான் ககிபு. உங்க மணி யூஸ் பண்ற வேய கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. நோ ஆப்ஸ், நோ மொபைல்ஸ், ஜஸ்ட் ஒரு நோட் புக். எவ்ரி மந்த் ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்னு ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க எசென்சியல் எக்ஸ்பென்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. ககிபுல ஒரு மெயின் பார்ட் தான் ஸ்பெண்டிங் ரெக்கார்டு. ககிபு எக்ஸ்பென்ஸை 4 கேட்டகரியா டிவைட் பண்ணுது. சர்வைவல், ஆப்ஷனல், கல்ச்சர், எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது உங்க மணி எப்படி போகுதுன்னு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். இதை பிராக்டிஸ் பண்ணனா
அன்னெசரி ஸ்பெண்டிங்ஸும் கட் ஆகும், சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜப்பானோட சீக்ரெட் ஹேபிட்ஸ். கைசன், ஓசோஜி, ஓமண்டன்ஷி எல்லாம் சிம்பிள், பட் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணனா நீங்க கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பர்சன் ஆகிடுவீங்க. பிக் சேஞ்ச் வேண்டாம், டெய்லி ஒன் ஸ்மால் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணுனா சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்ன ஜாப்பனீஸ் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.